என்னது ChatGPT டீப்சீக்கை விடலாம் ஒரு மிகப்பெரிய ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கண்டுபிடிக்க போகிறாங்கடா. என்னடா சொல்கிற, நம்ம இந்தியாவில் எப்போ இதெல்லாம் சாத்தியமாகும்? ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் இந்த மாதிரி தினமும் 2 இல்லைன்னா 3 கான்வர்சேஷன் செஞ்சுக்க சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ChatGPT இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதாவது அமெரிக்காவோட ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைனாவோட டீப்சீக்னு ஒரு ஏஐ வந்து இது பார்த்தீங்கன்னா ChatGPT அப்படியே வாய் சாப்பிட்டது தான் சொல்லணும். ஸோ தரமான ஹைப் தர மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த டீப்சீக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இது ChatGPTயை விட கம்மியான செலவில் தான் டீப்சீக் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறதா பேசப்பட்டு வருது. ஸோ ChatGPT மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இந்த ஒரு ChatGPTயை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுவே நம்ம சைனா பார்த்தீங்கன்னா 4.6 மில்லியனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீப்சீக்னு ஒரு மிகப்பெரிய ஏஐ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இப்போத்தி கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் மறக்காமல் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சீனா கண்டுபிடிச்ச ஏஐ நமக்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படி இல்லைனா சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா நான் மறக்காமல் உங்கள் எல்லாருக்கும் நான் லிங்க்கை தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ChatGPT டீப்சீக் இந்த 2 ஏஐலாம் விட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு புதிய ஏஐ கண்டுபிடிக்க தான் நம்மளுடைய பிரதமரான மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ரொம்பவும் முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வரதுனால ஸோ நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சரி எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காடான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அப்படி விட்ட ஒரு வாய்ப்பு ஏற்படாது. ஸோ ஏஐ புதுசாக உருவாக்குறதுனால அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸோட காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்கும். நிறைய ஜாப்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் ஏஐ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பிரான்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ சுற்றுலா பயணமாக போயிருப்பாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அங்கே என்ன இருந்ததுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ் அந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதாவது என்ன ஈவெண்ட்னா செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே டீப்பாக சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள். பாரிஸில் நடந்த இந்த ஒரு ஏஐ டெக்னாலஜி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட துணை அதிபர் அவங்க தான் ஸோ ஜேடி வான்ஸ். ஸோ இவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சீனாவோட துணை பிரதமர், அதுக்கப்புறம் என்ன பல நாட்டில் இருந்து முக்கியமான ஆள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரதமர் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட நிறுவனரும் கலந்துக்கிட்டாங்க. அதாவது அந்த குழுவோட சிஓஓ கலந்துக்கினார். அதுக்கப்புறம் என்ன கூகுள், ஓப்பன் ஏஐ, ChatGPT ஸோ இவங்களோட தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கரண்ட் ட்ரெண்ட்லேயும் சரி ஸோ இப்போத்தி மார்க்கெட்லேயும் சரி ஏஐ தான் ரொம்பவும் மக்களை பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஏஐ நான் அப்படியே எத்தனாவது சர்ச் பண்ணுறது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் இருந்தது. ஸோ இப்போ கூகுள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ ஏஐயில் தான் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைப் பண்ணால் இமேஜ் வர மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயில் ஸ்பெஷலாக வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய பிரதமர் அங்கே மேடையில் பேச சொல்ல முதல்ல ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டார். அதாவது பார்த்தா இந்த ஏஐ பல வகையான ஏஐக்கள் உள்ளே வரதுனால மக்களோட வேலை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதனால் மக்களுக்கு நிறைய வேலைகள் தான் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் அளிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ வருங்கால ஐடி எம்ப்ளாய்க்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வளரணும்னா ChatGPT, டீப்சீக் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான ஏஐயை நம்ம கொண்டு வரணும்னு அவங்க பார்த்தீங்கன்னா சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ கண்டுபிடிக்க எப்படிலாம் கண்டுபிடிப்பாங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐக்குள்ளே என்னென்னலாம் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஐக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தை புகுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஸோ மக்கள் நலனுக்காக அது உள்ளே இருக்கிற அந்த ஏஐ உள்ள ஸோ நல்ல கருத்துக்களாக கொடுக்க வேணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த ஏஐயை கண்டுபிடிச்ச ஏஐயை மக்கள் எல்லோரும் யூஸ் பண்ண சொல்ல ஸோ அவங்க
அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக மூடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய பிரதமர் அவர்கள். ஸோ அதுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுக்குற மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிக்கிற ஏஐயில் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேட்டா ப்ரைவசி இருக்கணும். ஸோ டேட்டா யார்கிட்டே ஷேரே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சைபர் பாதுகாப்பு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐக்குள்ளே இது பண்ணி தான் நம்மளும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் ஆல் வேர்ல்டு இந்தியாவும் யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐயை கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா இந்தியா மக்களுக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி கூகுள் ப்ராசஸ் ஆகிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100K ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சர்ச்சஸ்க்கு மட்டும் நம்மளுடைய கூகுள். ஸோ அந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். ஸோ வேகமாக வீரியத்துடனும் அந்த ஒரு ஏஐ இருக்கணும் வேணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க சொன்னதுலேயே ரொம்பவும் முக்கியமான விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பீப்புள், அதாவது பார்த்தீங்கன்னா யூஸருக்கு ரொம்பவும் கேப்பபிளாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதில் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஐஃபோனில் எப்படி கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சிம்பிளாக இந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ஸோ சண்டையெல்லாம் விட்டுட்டு எப்படி ஏஐயாலே மக்களை போரில் ஒரு ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேர்ல்டு நகர்கின்றது. அதனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்துரு டெக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.